கவிஞர் லட்சுமிபதி வேலூர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளுடைய ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் ரொம்ப வியூஸ் போல, நீ மாடர்னாக வர மாட்டேங்கிறத, நீ ட்ரெண்டிங்காக வர மாட்டேங்கிறீங்க, வைரலாக பேச மாட்டேங்கிறீங்க, சப்ஜெக்ட் மாற மாட்டேங்கிறீங்க, ட்ரெண்டிங் சப்ஜெக்ட் இப்போ விஜய் த்ரிஷா பேசு, இப்படிலாம் பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு இலக்கிய பேச்சாளராக, ஒரு பக்தி சொற்பொழிவாளராக அறியப்பட்ட நான் இப்படி பல தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம பேசுறது அது ட்ரெண்டிங்காக வியூஸ்க்காக பேசுறதுன்றது என்னை பொறுத்தவரையும் சரியா படலை. அதனால இன்றைய நாள்ல என்ன சிறப்புன்றதை நான் நீ பிள்ளைங்கிட்ட சொல்றேன். ஏமா, இந்த டெலிஃபோன் யார் கண்டுபிடிச்சது? அலெக்சாண்டர் கிரகாம்பல். யூ ஆர் கரெக்ட். ஹர்ஷிகா, யூ ஆர் கரெக்ட். 100% கரெக்ட். கிரகாம்பல். டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளான்னு கூட பாட்டு வருது இல்லையா? அப்படி இந்த டெலிஃபோன் முதல்ல கண்டுபிடிச்ச அவரு கூப்பிடுறாரு. பக்கத்து ரூம்ல இருந்த அவர் ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு, மிஸ்டர் வாட்சன் ப்ளீஸ் கம் ஹியர், ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ என்று சொல்கிறார். இதுதான் முதல்ல பேசுனது டெலிஃபோன்ல. அந்த பேட்டன்ட், அந்த உரிமையை இன்றைக்கு வாங்கினார். மார்ச் 7 தான் உலக அளவிலே இந்த டெலிஃபோன் உரிமையை அவர் பெற்றார். அதன் தினம் இது. அதே மாதிரி 1876 மார்ச் 10 இது உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த டெலிஃபோன். ஆகவே இனி இந்த டெலிஃபோனுடைய நிலைமை எவ்வளோ தூரமாக போயிட்டு இப்போ இமெயில் வந்து எஸ்எம்எஸ்ல குறுகி ட்விட்டர்ல வந்து எப்படி எப்படிலாம் போயிடுச்சு. அந்த காலத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்காக ஒரு பாட்டு எழுதினார் கண்ணதாசன். நான் இன்னைக்கு கூட இந்த டெலிஃபோன் டே வந்தால் அது பேசுறது வழக்கம். ஹலோ ஹலோ சுகமா, ஆமாம் நீங்க நலமா. அவர் கேட்கிறாரு, காலையிலே வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா, மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் இதில் தீருமா என்று அப்படியே போயிட்டே வரும் அந்த பாட்டு. ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு டெலிஃபோன் டூயட் அது. டெலிஃபோன்ல 2 பேரும் பேசிக்குவாங்க. அதுல ஒரு காதல் வாழ்க்கைய சரித்திரத்தையே சொல்லி கண்ணதாசன் முடிச்சிருவாரு. கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, கன்னத்தோடு கன்னமாய் இருந்து விட்டால் என்னமான்னு கேட்கும்போது, எண்ணத்தோடு எண்ணமாய் இருந்து விட்டால் போதுமான்னு அவர் கேட்பா. அப்ப சொல்றாங்க, கால நேரம் பார்ப்போமா, கல்யாணத்தை முடிப்போமா. அதுதான் ஒரு தமிழ் பண்பாடு, ஒரு கலாச்சாரம். வெறும் போன்ல டூயட் பாடின்னு இருந்தா அது சரியில்லைப்பா, கல்யாணத்துக்கு மேல பாரு, கல்யாணத்தை முடிச்சிடுவோம் என்று சொல்கிற அளவிற்கு அந்த கண்ணதாசனுடைய பாடல் அமைஞ்சிருக்கும். சினிமா பாடலில் இலக்கியத்தையும் அழகையும் கொண்டு வந்த ஒரு கண்ணதாசன் குறிப்பாக இந்த டெலிஃபோன் உரையாடலில் பேசியதால் இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன். ஆகவே கிரகாம்பெல் அவர்களுக்கு ஒரு வணக்கங்களை வாட்ஸ்அப் சொல்வோம். நன்றி, வணக்கம்.